வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஎம் கிசான் திட்டத்தோட 19வது தவணை எப்போ வருங்கிற டேட் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கமெண்ட் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் திட்டம் இது பார்த்திங்கன்னா மத்திய அரசால் கொண்டு வர திட்டம். பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா இந்த திட்டத்தோட பெயர். இந்த திட்டத்தின் மூலிமா பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு நிதி ஒதுக்கிட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தினால பார்த்திங்கன்னா 18 தவணைகள் வழங்கப்பட்டது. கடைசியாக பார்த்திங்கன்னா 18வது தவணை எப்போ வழங்கினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 18வது தவணை வந்துருந்துச்சு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா 19வது தவணை எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தவணை முறைகள் பார்த்திங்கன்னா 4 மாதத்துக்கு ஒரு டைம் வரும். இப்போ அக்டோபர் மாதம் வந்ததுனால அடுத்த தவணை பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. பிப்ரவரி மாதம் கடந்த ஆண்டு 16வது தவணையும் பிப்ரவரி மாதம் தான் வந்தது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா 19வது தவணையும் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கிடையே அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அதற்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களோட பிஎம் கிசான் திட்டத்தோட புதுப்பிக்காமல் இருக்கிறவங்க அவங்களோட விவரங்களை எல்லாத்தையும் புதுப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விவரங்கள் புதுப்பிக்காதவங்களுக்கு பார்த்திங்கன்னா தவணை வரதில் தாமதம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா விவரங்கள் எதுவும் புதுப்பிக்காமல் இருக்கிறவங்க அவர்களோட விவரங்களை புதுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தவணை கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. அதனால் பார்த்திங்கன்னா உங்களோட விவரங்களை கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 19வது தவணை கரெக்டாக அந்த சொன்ன தேதியில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.